ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம தத்துவ போதம் என்ற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த தத்துவ போதத்திலே சாதன சதுஷ்டயம் என்ற 4 பண்புகளை பார்த்தோம். அதுல முதல் பண்பாக விவேகம் பார்த்தோம். அந்த விவேகத்தினுடைய ஒரு முக்கிய அம்சமாகத்தான் இந்த தத்துவ போதம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அந்த அடிப்படையில இப்போ நாம தத்துவ விவேகம் என்றால் என்ன? தத்துவ விவேக கஹா, தத்துவ விவேகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ததஸ் தத்துவ விவேகாதிகரணோ பவந்தி அப்படின்னு சொல்லுது. தத்துவ விவேகம் என்பது இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 பண்புகளின் வாயிலாகத்தான் உண்டாகின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம இடத்துல இந்த பண்புகள் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த விவேகம் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம இடத்துல ஒரு விவேகம் இருக்கின்றது, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த மறைப்பு நீங்கி நம்முடைய விவேகம் நன்றாக வெளிச்சமாக வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கான அறியாமைகள் நீங்கப்பட வேண்டும் என்றுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்ப நிறைய பேர் சொல்லலாம், இப்போ இந்த தத்துவம் எல்லாம் தேவையில்லை, தத்துவம் இல்லாம அப்படியே ஆத்ம ஞானத்தை அடைந்து விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது தத்துவ விசாரம் படித்து தத்துவத்துல ஒரு நல்ல தெளிவு வந்த பிறகு எந்த இடத்துலயும் ஒரு சந்தேகம் இருக்காது. அதாவது அந்த ஆத்ம ஞானிக்கு ஒரு நல்ல தெளிவு, ஒரு புரிதல், அணுகுமுறை, அனுபவம் அப்படின்னு எந்த எடுத்தாலும் அவர்களை மற்றவர்கள் யாரும் மாற்றிவிட முடியாது. அதுவே இப்போ நம்ம ஏட்டுச் சுரைக்காய் மாதிரி பரோட்ச ஞானமா இந்த ஆத்ம ஞான விஷயங்களை மற்றவர்கள் வாயிலாக உள்வாங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அது ஒரு பரோட்ச ஞானமாக மனதில் இருக்கும், அதாவது உள்ள இருக்கும், புத்தியில் இருக்கும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள உக்காந்துக்கிட்டு நிறைய குழப்பங்கள் தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். வேற யாராவது வேற மாதிரி விஷயங்களை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அப்போ அது தடுமாறும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். அதாவது ஆன்ம ஞானத்தினுடைய தெளிவு எல்லா விஷயத்திலும் நம்ம தெளிவா இருக்கணும். எப்படி கேள்வி கேட்டாலும், எந்த அடிப்படையில ஒரு சாதகன் புரியாம விஷயத்தை கேட்டாலும் அது சொல்ற அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். அப்படின்னா நம்ம தத்துவங்களை படித்து விட்டு வரும்போதுதான், தத்துவார்த்தத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு வரும்போதுதான் நம்ம எந்த இடத்துலையும் தடுமாற மாட்டோம். யாரும் நம்மளை கேள்வியினால மடக்கவும் முடியாது. இல்லைன்னா நம்ம மேலோட்டமா அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சைலன்ஸ் ஆயிக்கலாம். ஏன்னா யாராவது கேள்வி கேட்டு ஏதாவது தாறுமாறா வளரி நம்மளை பத்தி அவன் என்ன நினைச்சுக்குவானோ, அதனால நான் ஆத்ம ஞானி ஆயிட்டேன், அமைதி ஆயிட்டேன், இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வேணா அமைதியா இருந்துக்கலாம். அது நல்லது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நன்றாக படித்து விட்டு வந்தா இந்த புரிதல் நம்மளை என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு விவேகத்தை கொடுத்துரும். அந்த விவேகம் தான் அந்த பூரண அறிவிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இங்க இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான்? பூரண அறிவாக இருக்கிறான். அவன் ஒரு பேரறிவாளன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த சத்தாகி அந்த இருப்பு எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது? சித்தாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த சித்தின் வாயிலாக சத்தை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் ஆனந்தம் மலருகின்றது. இப்ப அந்த ஆனந்தம்னா என்ன? உண்மையிலேயே அந்த ஆனந்தம் என்றால் ஒரு திருப்தி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப நமக்கு எப்ப திருப்தி ஆகும்? நான் ஒன்றை நினைத்ததை அடைந்து விட்டால் எனக்கு திருப்தி ஆயிடும், ஒரு சந்தோஷம் வந்துடும், அவ்வளவுதானே. இப்ப நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு பொம்மைகள் மேல ஆசை இருக்கும். அந்த பொம்மை அப்பாவை வாங்கி தர சொல்லி நான் ரகலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பா அந்த பொம்மையை வாங்கி கொடுத்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாகி விடுகின்றன. அதை நான் திருப்தி அடைந்து விடுகின்றேன், அந்த பொருளிலே திருப்தி அடைந்து விடுகின்றேன். அந்த பொருளை திருப்பி நான் ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அதை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதை அடையணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அப்பா அதை வாங்கி கொடுத்த உடனே எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் என்னிடத்துல உண்டாகி விட்டது. அந்த நிலைப்பாடு எனக்கு நிறைவை கொடுத்து விட்டது. அப்படிங்கும்போது அது எப்படி நமக்கு உலகியல் விஷயங்களிலே அப்படி ஒரு ஆனந்தத்தையும் ஒரு திருப்தியும் உண்டாக்கியதோ, அது போல இந்த ஆன்ம ஞான விஷயத்திலே கூட அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய இறைவனை தன்னுள் உணர்கின்ற அந்த ஆனந்தம் வருகின்ற பொழுது அது நமக்கு ஒரு திருப்தியை உண்டாக்கி விடுகின்றதுங்கிறது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பூரண திருப்தி கொடுக்கும். அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா,
சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ நம்ம இந்த சச்சிதானந்தத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு விவேகம், ஒரு அறிவு, ஒரு புத்தி சக்தி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அது நம்முள் உணர வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஏன் உணரப்படாமல் இருக்கின்றது, எது அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது நம்முடைய மனம்தான் மறைத்துக் கொண்டிருக்கின்றது. நம் மனம்தான் அதுக்கு தடையாக இருக்கின்றதுங்கிறது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம அறியாமை எங்கே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? மனதில் தான் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையிலே அறிவாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த அறிவு வெளிப்பட முடியாமல், அந்த அறிவை பற்றி உணர்ந்து கொள்ள முடியாமல், நம் அறியாமைகளை நிறைய ஏற்றி வைத்துக் கொண்டு அஞ்ஞானத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அந்த அறிவு நம்மிடத்திலே பிரகாசிக்கவில்லை. அப்ப அது தடையாக இருப்பது இந்த மனம்தான் அப்படின்னு தெரிந்து கொண்டோம் என்றால், இப்ப இந்த மனமற்ற நிலை அப்படிங்கிறது எப்படி உண்டாகும்? இப்ப மற்ற சாதகர்கள் செய்கின்ற சாதனைகள் மாதிரி சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு ஏதாவது சமாதியில போய் நம்ம மனதை அப்படியே ஒடுக்கி அந்த பரமானந்தத்தை, அந்த பரிபூரணத்தை தெரிந்து கொள்ளலாமான்னா முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்ப சவிகல்ப சமாதிங்கிறது தெரிந்து கொண்ட விஷயங்களை பற்றி ஆராய்வது. அது ஒரு விசார மார்க்கமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நிர்விகல்ப சமாதி என்பது மனமற்ற நிலை. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அப்படியே நான் எண்ணங்களை பூரா ஒடுக்கி அந்த சைலண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறேன், அமைதிக்கு போயிடுறேன், நம்ம அந்த அமைதியில போய் ஒடுங்கி விடுவது. அப்ப இப்படி பார்க்கும்போது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப அமைதியில மனம் ஒடுங்கினாலும் அங்கு நான் அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்ற புரிதல் அங்க வெளிப்படாது. காரணம் என்னன்னா, அங்க மனம் அப்படியே ஒடுங்கி போய் ஒரு தூக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு நிலை அது. அதாவது இப்ப நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலே மனம் இல்லதான், அங்க மனம் கிடையாது, மனம் ஒடுங்கி போயிடுது. அது எங்க போய் ஒடுங்குது? காரண தேகத்துல போய் ஒடுங்கிடுது. அப்போ நம்ம அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு ஆன்மா தெரியல, அறிவு தெரியல. இப்ப நினைவிலேயே கூட நீங்க என்ன பண்றீங்க? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்விகல்ப சமாதி நிலையில போய் நீங்க மனதை ஒடுக்கிடுறீங்க, மனமற்ற நிலையில இருக்கிறேன், எனக்கு எந்த எண்ணங்களும் இல்லாம இருக்கிறேன்னா, அது ஒரு அமைதித்தன்மையை, ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு உண்டாக்கினாலும் கூட அது ஒரு பூரணத்துவம் ஆகிவிடுமா, ஆன்ம அனுபவம் ஆகிவிடுமானா ஆகாது. ஏன் அப்படின்னா, திருப்பி நீங்க அதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். நீங்க எவ்வளவு நாள் அந்த நிர்விகல்ப சமாதியில் இருப்பீங்க? உடம்புக்கு ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் அப்படியே அதில் இருக்கலாம். திடீர்னு உடல் உபாதைகள் வருகிறது, அல்லது பசி வருகிறது, அல்லது மல ஜல உபாதைகள் வருகின்றது அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரணும், வந்துதான் ஆகணும். எப்படிப்பட்ட நிர்விகல்ப சமாதியில் இருந்த சாமியார்களும் சன்னியாசிகளும் கூட வெளியே வந்துருவாங்க. ஏன்னா வெளியே வந்துதான் ஆகணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த உடல் என்பது அந்த 5 பூதங்கள், பஞ்ச பூதங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு இருப்பதனால இது அந்த நிர்குண நிலையில கொண்டு போய் நிறுத்த முடியாதுங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இப்போ நம்ம எந்த இடத்துல முழுமை அடைகிறோம், ஆன்மாவை பற்றி ஒரு புரிதல், ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு பூரண ஞானம் எங்க உண்டாகும்னா, இந்த தத்துவ விசாரத்தை தெரிந்து கொண்டு நம்மை மேல்நிலைக்கு உயர்த்தி கொள்ளும் போதுதான் ஒரு பூரணத்துவம் உண்டாகும். அதனாலதான் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன்னு சொல்லுவாங்க குருவை. அதாவது குரு வேதாந்த சாஸ்திரங்களை நன்றாக படித்து அவன் அதில் நல்ல ஒரு தெளிவில் இருப்பான். அவன் தன்னை தான் உணர்ந்த பிரம்ம நிஷ்டனாக இருப்பான். அப்ப ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் என்ற குருவிடம் யார் பயில்கிறார்களோ, பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ, அந்த மாணவர்கள் அதே குருவின் தகுதியை அடைகிறார்கள், ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாக மாறிவிடுவார்கள். இப்ப ஸ்தோத்திரன் இல்லாம வெறும் பிரம்மனிஷ்டன் என்கின்ற குருமார்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாஸ்திரங்களை படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆன்ம அனுபவம் என்னிடத்துல இருக்கிறது, அந்த நிர்விகல்ப நிலையிலே நான் இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், இதை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றேன் சொல்லிட்டு அந்த பயிற்சி முறைகளாக சொல்லிக் கொடுப்பார்கள். பலவிதமான விஷயங்களை அவர்கள் தெரிந்ததெல்லாம், அவருடைய அனுபவங்கள் எல்லாம் தன்னுடைய சிஷியர்களுக்கு பகிர்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிஷ்யன் அந்த பூரணத்தை அடைந்து விட்டானா என்றால் அங்க ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவனுக்கு அந்த பிரம்மா அனுபவம் என்பது எப்படிப்பட்டதுன்னு தெரியாததுனால அவன் இதுதான் பிரம்ம அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு அதுதான் அதுன்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு ஓடிடுவான். அப்படிதான் பெரும்பாலும் முடியுது. நிறைய பேர் அப்படிதான் போயிடுறாங்க, புரியாமையே போயிடுறாங்க. அப்ப அதனால இந்த சாஸ்திரங்களை படித்து விட்டு வருகின்ற சரியான சாதகர்கள் தான் உண்மையான பிரம்ம அனுபவத்தை, பிரம்ம ஞானத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள்ங்கிறதையும் இங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சுட்டி காட்டுகின்றேன். ஏன்னா இந்த தத்துவம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி கிடையாது, இது அவசியமாக தேவைப்படுகின்றதுங்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் தான் உயர்ந்த குருவாக போற்றப்படுகின்றது. அப்ப ஒரு குரு ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாக இருப்பது போல
ஒரு சிஷ்யனும் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனாக மாறிவிடுவதுதான் சாலச் சிறந்தது. அவன்தான் பூரண ஞானி. அவனுக்கு தான் எந்த சந்தேகம் வராது. யார் எப்படி கேள்வி கேட்டாலும் அவனுக்கு அது தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும். அதே சமயம் அவன் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதால எந்த இடத்துலயும் போய் மாட்ட மாட்டான். எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களுக்குள்ளேயும் போய் சிக்க மாட்டான். அதுவே இப்போ அஜ்ஞானத்தினால நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா, அது பரவாயில்லையா, இது பரவாயில்லையான்ட்டு மாறிக்கொண்டே இருக்கும் மனசு. இந்த பயிற்சி பண்ணோம், ஒரு 6 மாதம் 1 வருடம் ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், அல்லது ஒரு முயற்சி செய்யும். அதுல ஒரு நிறைவு கிடைக்காது, மனசுக்கு ஒரு பூரணத்துவம் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணோம்னா, இன்னும் ஏதோ இருக்கும் போல் இருக்கு, நாம தான் சரியா தெரிஞ்சுக்கல போல் இருக்கு, அப்ப இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அந்த குரு ஏதாவது இதை கூட வேற வழி சொல்லி கொடுப்பாரா பார்க்கலாம் அப்படின்ட்டு குரு கிட்ட மாறி போய் திருப்பி சில பயிற்சிகளை ட்ரை பண்ணக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தனன்ட்டு சித்தர் பாடல் இருக்கு. அப்ப அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பிறவாமை கிடைச்சதா, முக்தி கிடைச்சதான்னா ஒரு சந்தேகமா தான் இருக்கும். அப்ப அதனால இங்க தத்துவ விவேகம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 பண்புகளை அடைந்தவன் தத்துவ விவேகத்திற்கு தகுதியை அடைகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இங்க ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா சத்தியம். ஆத்மாவிற்கு வேறாக எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் மித்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தின்படி பார்த்தோம். வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் என்ன? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா. அப்ப இந்த ஜகம் என்பது என்ன? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மித்தியா அப்படின்னு சொல்லிடுது. அப்போ அது மித்தியாங்கும் போது அது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் தோற்ற மாயை, தோன்றி மறைகின்றது. காரணம் என்ன? அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. நேற்று இருக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் மாறாத ஒன்று இருக்கின்றது, அதுதான் ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா மட்டுமே சத்தியம், மற்றவை எல்லாம் அனாத்மாக்கள். அனாத்மாக்கள்னா அது ஆத்மாவுக்கு எதிரானவைகள், ஆத்மாவை அல்ல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்க விவேகம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு நிலையில பார்க்கும்போது, விவேகம் என்றால் நம்ம அறிவு என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் கூட, இப்ப அந்த உண்மையிலே அறிவு என்றால் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். இப்ப இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதனாக வந்திருக்கிற நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மிக உயரிய அறிவாக பார்க்கப்படுகின்றது. எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம். அதில் உயரறிவு பரிமாணத்தில் வந்தவன் மனிதன் மட்டுமே. அவனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு இருக்கின்றது, ஒரு புத்தி சக்தி இருக்கிறது, பிரத்யேக புத்தி சக்தி இருக்கிறது. அப்ப இங்க அறிவு என்றால் பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பகுத்து புரிந்து கொள்ளுதல். அதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியமானது எது அனித்தியமானது என்பதை பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி மனிதனிடத்தில் இருக்கின்ற அறிவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அப்போ விவேகம் என்ற வார்த்தையின் பொருள் பிரித்து பகுத்து புரிந்து கொள்ளுதல் என்றுதான் நீங்க பொருள் கொள்ள வேண்டும். அப்ப பிரித்து பகுத்து புரிந்து கொள்ளுதல் என்றால் எங்கேயோ ஒன்று வேறொன்றுடன் கலந்து இருக்கின்றது, அதை வேறுபடுத்தி பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்று அறிய வேண்டும். ஏதேனும் ஒன்று அதனுடன் கலந்து விட்டது, அது எது கலந்துடுச்சுன்னு தெரிஞ்சு அதை நம்ம பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் என்னன்னா உண்மை அல்லது மெய் என்று பொருள். இங்கு தத்துவம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்லணும்னா அதற்கு பெயர் உண்மை அல்லது மெய் என்று தமிழ்ல சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நம்ம தத்துவ விவேகம் என்றால் என்ன? இந்த இடத்துல நம்ம தத்துவ விவேகம்ங்கிற வார்த்தையை கையாளுறோம். அப்ப இங்க தத்துவ விவேகம் என்றால் உண்மையை பிரித்து சரியாக புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் இந்த அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தத்துவ விவேகம் அப்படி என்றால் அந்த உண்மை எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை உண்மையற்றதிலிருந்து பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உண்மை உண்மையற்றதிலே கலந்திருக்கின்றது. அது எங்கு கலந்திருக்கின்றது? நம்முடைய மனதில் தான் கலந்திருக்கின்றது. நம்முடைய அஜ்ஞானம் தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. நாம் சத்தியமானவர்கள் தான், ஆனா அசத்தியமான விஷயங்களை நாம் ஏற்றி வைத்துக் கொண்டதுனால சத்தியம் மறைக்கப்படுகின்றது. இதற்கு நிறைய உபமானங்கள் சொல்லிட்டோம். இப்ப சூரியன் சுயம் பிரகாச ஒளி, அதிலிருந்து ஒளி வெளிப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு வேறு ஒரு ஒளியை காட்டி அதை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சுயம் பிரகாச ஒளியான சூரியனை
ஒளியற்ற நிலையில எது மறைக்கிறது? மேகம் மறைக்கிறது. இப்ப மேகம் சூரியனை மறைத்துக் கொள்வதனால நமக்கு ஒளி மங்கி போகின்றது. சரியான வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை உருவாகின்றது. கருமேகங்கள் சூழ்ந்த உடனே நமக்கு வெளிச்சமே தெரியாம போயிடுது. நல்லா இருட்டு மாதிரி ஆயிடுது. அப்ப எது சூரியனை மறைத்து விட்டது? அந்த மேகங்கள் சூரியனை மறைத்து விட்டது. ஆனால் சூரியன் சுயம் பிரகாசமாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுபோல இங்கு நாம் எல்லாம் சுய அறிவு படைத்தவர்கள், சுயம் பிரகாசமானவர்கள். ஆனால் நம்முடைய சுயம் பிரகாசம் வெளிப்படாமல் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்கள் அதை மறைத்து வைத்துக் கொண்டு நம்மை அஞ்ஞானத்திலேயே வைத்திருக்கின்றது. அந்த அறிவு பிரகாசம் அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது? தத்துவ விவேகம் தேவைப்படுகின்றது. அந்த அறியாமையை மனம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனதிற்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அந்த மனதிற்கு நீ எதிலெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய அறியாமைகள் என்னென்ன, நீ அறிய வேண்டியவைகள் என்னென்ன என்று சரியான பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதியை அந்த மனதிற்கு நீங்கள் உருவாக்குகின்ற பொழுது மட்டும்தான் அந்த மனமானது உயர் பரிமாணத்திற்கு பயணம் செய்யும். இல்லைன்னா அந்த மனமானது எப்படி உயர் பரிமாணத்துக்கு பயணம் செய்யும்? பயணம் செய்யாது. அப்ப இதனால தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே யாருக்கு கல்வி தேவைப்படுகின்றது? மனிதனுக்குத்தான் கல்வி தேவைப்படுகின்றது. ஒரு மிருகத்தை உட்கார வச்சு யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டோம். ஏன்னா அது கிளாஸ் எடுத்தாலும் அதுக்கு புரிய போறது இல்ல. அப்ப இங்க யாருக்கு கல்வி தேவைப்படுகிறது என்றால் மனிதனுக்குத்தான் கல்வி தேவைப்படுகின்றது. அப்ப அந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? நாம பொருளாதார கல்வி எடுக்கக்கூடாது. இப்ப இந்த மெய்யியல் கல்வி, ஆன்மவியல் கல்வி எடுத்துக்கணும். இந்த இடத்துல மெய்யியல் கல்வி, ஆன்மவியல் கல்வியினுடைய நோக்கம் என்ன? தன்னைத்தான் அறிந்து தன்மயமாதல். அப்ப நான் யார் என்ற தன்னை பற்றிய ஒரு தகுதி நமக்கு தெரிய வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம நேற்றைய வகுப்புல என்ன பார்த்தோம்? ஜீவ விசாரம். நான் யார் என்று தன்னை பற்றிய ஒரு அறிவு நம்ம இடத்துல வர வேண்டும். ஈஸ்வர விசாரம், இந்த இறைவன் யார் அப்படிங்கிற தகுதி நம்ம இடத்துல வர வேண்டும். மகா வாக்கிய விசாரம், தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்று குரு உபதேசிக்கின்றார், சாஸ்திரம் உபதேசிக்கின்றது. அப்ப அந்த வாக்கியத்திற்கான உண்மை பொருள் என்ன, அது எதை குறிப்பிடுகின்றது அப்படிங்கிற அந்த விசாரத்தையும் நாம் மேற்கொண்டாகணும். இது மாதிரி நம் விசாரங்களை மேற்கொள்கின்ற பொழுது பல விசாரம், இதற்கான பலன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த கல்வியின் வாயிலாகத்தான் இதற்கெல்லாம் விடை காண முடியும். கல்வி இல்லாமல் ஒருத்தனுக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? ஜீவன் என்றால் என்ன, ஈஸ்வரன் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அவன் கத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஜீவன்னா என்னன்னு தெரியாது, ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியாது, பிரபஞ்சம்னா எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? யாராவது கேள்வி கேட்டா சொல்ல தெரியாது. அப்ப திருதுன்னு முழிப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை யாருக்கிட்ட இருக்காது. ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் என்கின்ற குருவினிடத்திலோ மாணவனிடத்திலோ இருக்காது. அவர்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கும். ஏன்னா அவர்கள் தெல்ல தெளிவாக இருப்பார்கள். காரணம் என்ன? தத்துவத்தை நன்றாக அறிந்து கொண்ட ஞானிகளாக இருக்கின்றார்கள். அப்ப தத்துவ ஞானிகளை யாருமே ஏமாற்றிவிட முடியாது. அவர்களிடத்துல எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்ப நம்ம தத்துவ விவேகத்துல என்ன புரிந்து கொள்ள போறோம்? உண்மையை சரியாக பிரித்து புரிந்து கொள்ள போகின்றோம். அப்ப தத்துவத்திடம் தத்துவம் அல்லாத ஒன்று கலந்து இருக்கின்றது. அதனால் இதில் தத்துவம் என்ற சத்தியத்தை மட்டும் பிரித்து புரிந்து கொள்ளுதல் தான் இங்க தத்துவ விவேகம் என்றும் தத்துவ போதம் என்றும் அழைக்கின்றோம். அப்ப இந்த தத்துவ போதம்னா என்ன? தத்துவத்திடம் தத்துவம் இல்லாத ஒன்று கலந்திருக்கின்றது. அதை நாம் பிரித்து பகுத்து புரிந்து கொள்ள போகின்றோம் அப்படிங்கிறத இங்க விஷயமே, இந்த நூலினுடைய முக்கிய விஷயமாக பார்க்கின்றோம். அப்போ தத்துவம் என்றால் என்ன? எது சத்தியமோ அதுவே தத்துவம். அப்ப சத்தியமான ஒன்று எதுவோ அதுவே தத்துவம். அப்ப இங்க உண்மையிலே தத்துவம் என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப ஆழமா போய் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம் அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அதுவே பிரம்மம், அதுவே இறைவன், அதுவே தத்துவம். அப்ப இங்க ஏன் நிறைய பேருக்கு இந்த தத்துவம் தேவையில்லை, இந்த தத்துவ விசாரத்துக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னா அவர்களிடத்துல இருமைகள் இருக்கின்றது. காரணம் என்ன? அவர்களிடத்துல விருப்பு வெறுப்பு இருக்கின்றது. இது சரி, அது தவறு என்ற மனப்பாங்கு இருப்பதனால்தான் அது இருந்தால் போதும், இது எனக்கு தேவையில்லை என்ற இருமைகள் அவரிடத்தில் இருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு ஆத்ம ஞானம் வெளிப்படாது, ஆன்ம பிரகாசம் ஒளிராது அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இங்க நம்ம இருமைகள்ல எங்கேயும் வரக்கூடாது, எந்த இடத்துல இருமைகள் வரக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேண்டாம் என்று இருமைகள் வந்து விட்டாலே அவன் ஆன்ம ஞானி கிடையாது. ஏனென்றால் இது சரி அது தவறு என்ற இருமைகள் வந்து விட்டாலே அவன் ஆன்ம ஞானி கிடையாது. அப்போ இங்க எல்லாவற்றையும் ஒரு காரண காரியத்தோடு தான் இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கின்றதுங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எதையுமே நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது. இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், அந்த விஷயத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துல வெறுப்பையும் ஒரு விஷயத்துல விருப்பையும் கொண்டு வந்தோம் என்றால் அங்கு நம்ம இடத்துல இருமைகள் இருக்கின்றது என்று பொருள். அப்படிப்பட்ட இருமை உள்ளவர்களுக்கு இறைவன் பிரகாசிக்க மாட்டான், இறைவன் வெளிப்பட மாட்டான் அப்படிங்கிற அடிப்படை உண்மையும் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எது சத்தியமோ அது தத்துவம். அந்த தத்துவத்துடன் அந்த நித்தியமான பொருளுடன் அனித்தியம் கலந்திருக்கின்றது. அந்த சத்தியமான பொருளுடன் அசத்தியம் கலந்திருக்கின்றது. அப்ப இதில் எது சத்தியம் எது அசத்தியம் என்று அறிவுபூர்வமாக பிரித்து புரிந்து கொள்ள யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவனே ஞானி, அவனே விவேகி. அப்ப அதுதான் இங்க நம்ம தத்துவ விவேகம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கின்றோம். அப்ப இங்க கலந்துள்ள ரெண்டும் ஒன்றாக கலந்துள்ள உண்மையையும் பொய்யையும் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் பொய் எப்படி மெய்யுடன் கலந்து இருக்க முடியும் என்ற கேள்வி உண்டாகின்றது. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா இரண்டும் கலந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல வரும் பொழுது அது எப்படிங்க பொய் மெய்யுடன் கலந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும். இப்போ இருக்கின்ற சத்தியத்துடன் இல்லாத அசத்தியம் எப்படி கலக்க முடியும்? சாஸ்திரம் சொல்லுது, ஆத்மா சத்தியம் ததன்யத் சர்வம் மித்யேதி. ஆத்மா சத்தியம், ஆத்மாவிற்கு வேறாக உள்ள அனைத்தும் மித்தியா அப்படின்னு இங்க சாஸ்திரம் அதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப எப்படி கலந்திருக்கின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ சத்தியமான ஒரு பொருளுடன் எப்படி அசத்தியம் கலந்திருக்க முடியும்? உண்மையிடத்துல எப்படி பொய் கலந்திருக்க முடியும்? அப்ப இது ரெண்டையும் பிரித்து அறியக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன் தானே இங்க விவேகி, அவன் தானே பகுத்தறிவுவாதி, அவன் தானே மனிதன். அப்ப அந்த பகுத்தறிவு உள்ள மனிதன் இதை இரண்டையும் பிரித்து எது சத்தியம் எது மித்தியா என்பதை தெரிந்து கொள்ள போகிறான். அப்போ இந்த முழு பிரபஞ்சமும் ஒன்றேயான அந்த சத்திய வஸ்துவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த சத்திய வஸ்து என்பது ஆன்மா, ஆத்மா அல்லது பரமாத்மா அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை தவிர வேறு ஒன்றும் இங்கு இல்லவே இல்லை என்பதுதான் இங்க உண்மை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்ட போகின்றது. அப்ப அந்த சத்தியத்திற்கு அந்த ஆத்மாவிற்கு வேறாக இருப்பது அனைத்துமே அனாத்மா அல்லது மித்தியா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் வேதத்தினுடைய மகா வாக்கியமா பார்த்துட்டோம். வேதத்தினுடைய மகா வாக்கியமா என்ன பார்த்தோம்? பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். எல்லாத்துக்கும் என்னத்துக்கு விடை கிடைக்கும்? ஜீவன் என்றால் என்ன, பரமன் என்றால் என்ன, ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், அப்புறம் இந்த உபதேச வார்த்தை, மகா வாக்கிய உபதேச வார்த்தை, இது எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிடும். அப்போ இந்த இரண்டையும் பிரித்து புரிந்து கொள்வதுதான் இங்கு தத்துவ விவேகம் என்பதனால அந்த அடிப்படையில உண்மையான அறிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கு ஆன்மா என்பதுதான் உண்மையான அறிவு. மற்ற அனைத்தும் தோற்ற மாயை, வந்து போகின்றவைகள், அவைகள் மித்தியா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த உண்மையான ஆன்மா என்பது எப்படின்னா சுயம் பிரகாசமானது, உண்மையானது, அதுவே சத்தியமாக இருக்கின்றது. மற்ற அனைத்தும் தோன்றி மறைகின்ற ஒரு தோற்ற மாயை. இப்ப எப்படி தோன்றி மறைகின்ற தோற்ற மாயை அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம உதாரணத்துக்கு காணல் நீரை தெரிஞ்சுக்கலாம். காணல் நீர், இப்ப காணல் நீர் நமக்கு எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரியுது, தூரத்துல பார்க்கும்போது ஒரு நீர் தெரியுது. ஆனா அது நீர் தான் போல் இருக்குன்னு நினைச்சு நம்ம பக்கத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல நீரே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தோற்ற மாயையை உண்டு பண்ணுது. ஒரு நீர் இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனா உண்மையில அங்க நீர் இல்லை. அப்ப அது மாதிரி இந்த பிரபஞ்சம் இருப்பது போல நமக்கு காட்டுகின்றது, ஆனால் உண்மையில் இது இல்லை. இப்ப எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ அந்த காணல் நீரை நீங்க தூரத்துல கார்ல போகும்போது பாக்குறீங்க, அல்லது பஸ்ல போகும்போது பாக்குறீங்க. அந்த இடத்துல நீர் இருக்கிற மாதிரியே நீங்க நம்புறீங்க. ஆனா அது நீர் உண்மையான நீரா இல்ல அது காணல் நீராங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க அது பக்கத்துல போய் அதை விசாரம் பண்ணி பார்க்கணும். அது உண்மைதான தண்ணி தானா இல்ல அது காணல் நீர் தானா அப்படிங்கறத நீங்க பக்கத்துல போய் அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் இது உண்மையான நீர் கிடையாது, காணல் நீர் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் உங்களுக்கு உண்டாகும். எப்படி உண்டாகிச்சு? அந்த மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம் நீங்கி விட்டதனால.
இப்ப மனதுல தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது நீர் மாதிரியே தெரியும். அப்ப நீங்க அது உண்மையை நம்பிட்டா ஏமாந்து போயிடுவீங்க. அப்படித்தானே நிறைய பேர் ஏமாந்து போறோம். இப்ப நம்ம நடைமுறையில இந்த பழக்கம் ஆயிட்டதுனால அது காணல் நீருங்கிறது இப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா பாலைவனத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா, தூரத்துல ஒரு ஏரியில தண்ணி இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா தண்ணியே இருக்காது. ஏமாந்து போயிடுவாங்க. அப்ப அது மாரி தோற்ற மாயையை உண்டு பண்ணும். அந்த அனல் என்ன பண்ணும்னா, தண்ணி மாரி நமக்கு காட்டிக் குடுக்கும். அப்ப அதுல வந்து நம்ம ஏமாந்து போற மாரி ஒரு சூழ்நிலை ஏன் வருது? அந்த கண் நம்மள ஏமாத்துது. அதாவது இந்த புலன்கள் நம்மை ஏமாத்துது. அப்ப அது மாரி இங்க நெறைய விஷயங்கள் மனதிலேயே ஏற்றி வைத்துக் கொண்டு நம்மளை ஏமாத்திக் கொண்டிருக்கின்றது. புலன்கள் வழியாக இந்த மனமானது தவறான விஷயங்கள் எல்லாம் உள்ள ஏற்றி வைத்துக் கொண்டு ஏமாந்துகிட்டே இருக்குது. உண்மை நம்புது, சத்தியம் நம்புது. அதை விசாரம் பண்ணாம இருக்குது. அப்ப அது விசாரம் பண்ணாம அது உண்மையா பொய்யான்னு தெரிந்து கொள்ளாத மனம் அஞ்ஞானம் தானே, அறியாமை உள்ள மனம் தானே. அப்ப அவங்கெல்லாம் என்ன ஆக முடியும்? தேறவே முடியாது. ஏன்னா தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஈஸ்வரன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் எப்படி அதிலிருந்து விடுபட முடியும்? அப்ப அதற்குத்தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் தேவைப்படுகிறது என்று நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாடத்திட்டத்தை படித்து வருகின்றவர்கள் தான் முழுமையான தெளிவும் ஞானமும் அடைய முடியும். அப்போ அந்த உண்மையற்றது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு எப்போது வரும்? அதை நம்ம அனுபவபூர்வமாக விசாரித்து அறிகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும். அது மாதிரிதான் இங்க ஆன்ம ஞானமும். இப்ப அந்த ஆன்ம ஞானமும் என்னன்னா, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிறத நம்ம விசாரித்து அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவு வந்துடும். ஓ, ஆன்மானா இப்படித்தான், பிரம்மம்னா இப்படித்தான், அப்ப அனாத்மாவானது இப்படித்தான் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நமக்கு உண்டான உடனே ஞானம் பிறந்து விடும். நம்ம ஆன்ம ஞானியா மாறி விடுவோம். அப்ப அந்த ஆன்ம ஞானிக்கு இங்க எது சத்தியம் எது மித்தியாங்கிற தெளிவில் இருப்பான். அவனை யாரும் எந்த வகையிலும் ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானி, ஒரு யோகி எதற்கும் மயங்க மாட்டான். ஏனென்றால் அவன் அதில் தெளிவாக இருப்பான். அப்ப இங்க வந்து இந்த விஷயத்துல இந்த மகா வாக்கிய உபதேசத்தின்படி பார்க்கும்போது இங்க 3 விஷயங்கள் வந்து நமக்கு அறிமுகப்படுத்துது சாஸ்திரம். அது என்னன்னா, ஆன்மா, சத்தியம் மற்றும் மித்தியா அப்படின்ற 3 வார்த்தைகள் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஆன்மா என்ற ஒன்றுதான் பிரம்மமாக இருக்கிறது. ஆனா அதை நம்ம ஆன்மான்னு பேர் வச்சிருக்கோம். ஆன்மான்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம், அப்புறம் பரமாத்மான்னு சொல்றோம். இப்படி பல பேர்களை நம்ம அதை அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஆன்மா சத்தியமாக இருக்கின்றது என்ற யதார்த்தத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இங்க இருக்கின்றது. அப்புறம் அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அப்ப இந்த வேதாந்த சொற்களிலே சத்தியம் அல்லது சத்து அல்லது உண்மை என்பது 3 காலங்களிலும் மாறாமல் இருக்கும் ஒன்று. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மம் சத்தியம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது அது எப்படி இருக்குது? 3 காலங்களிலும் மாறாமல் இருக்கின்றது. என்னென்ன 3 காலங்கள்? நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்ற இந்த 3 நிகழ்வையும் சார்ந்தது கிடையாது. எது? அந்த பிரம்மம், அந்த சத்தியம், அந்த சத் வஸ்து இந்த 3 காலங்களையும் சார்ந்தது கிடையாது. இந்த பிரமாணம் அல்லது இந்த ஆதார நிலைக்கு எதுவும் உறுதிப்படுத்தவில்லை என்றால் அது மித்தியா அல்லது தவறானது என்று கருதப்படுகின்றது. அப்போ இந்த 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆன்மா. ஆனா இந்த 3 காலங்களுக்குள்ள எது சிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் அனாத்மா. அதுதான் மித்தியான் என்று நம்ம இங்க பார்க்கின்றோம். அப்ப இப்ப நம்ம பார்க்கின்ற இத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் முதலான எல்லாமே எதுல இருக்குது? இந்த 3 காலங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே, இந்த ஜகத்தே மித்தியா அல்லது தவறானது என்று கருத வேண்டும். இதுதான் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற அறியாமை என்பதையும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மித்தியா என்பது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நிஜம் அல்லது சத்து எனக்கூடிய சத்வஸ்து என்றும் மாறாமல் இருக்கின்றது. அப்ப என்றும் மாறாமல் இருப்பதுதான் சத்தியமாக இருக்க முடியும். மாறிக்கொண்டே இருப்பது மித்தியாவாகத்தான் இருக்க முடியும். அப்ப என்றும் மாறாமல் இருப்பது ஆத்மாவாக இருக்க முடியும். மாறிக்கொண்டே இருப்பது அனாத்மாவாகத்தான் இருக்க முடியும். ஆத்மாவிற்கு எதிரான அனாத்மாவாகத்தான் இருக்க முடியும். அப்போ இது இல்லாதது அல்லது அசத்தியம் என்று
எதை கூற முடியாது? இந்த மித்யாவை அப்படியே நம்ம ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் மித்யாவை இது இல்லாதது, அசத்தியம் என்று ஒதுக்கிவிட முடியாது. அதாவது அந்த ஜகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? மித்யான்னு சொல்றோம். உலகத்தை, பிரபஞ்சத்தை மித்யா என்று சொல்கிறோம். ஏன் அது அசத்தியம்னு சொல்லல? காரணம் என்னன்னா, அது தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. தோன்றுகின்ற நிலையிலிருந்து மறைகின்ற நிலை வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது நம்முடைய அனுபவத்திற்கும் இருக்கின்றது. அப்படி அனுபவத்திலும் இருப்பதினாலே அதை அசத்தியம் என்று சொல்ல முடியாது. அதுக்குதான் உதாரணம் காணல் நீர். இப்ப காணல் நீர் என்னாச்சு? தோன்றியது, பக்கத்துல போய் பார்த்தா மறைந்து விட்டது. இப்ப தோன்றியது மறைந்து விட்டது. அது நம்முடைய அனுபவத்திற்கும் வந்தது. கண்ணு முன்னாடி பார்த்தோம், தண்ணி இருந்ததை பார்த்துட்டோம். எந்த மாதிரி அனுபவத்துக்கு வரல? நேர்ல போய் தொட மட்டும் முடியல. பக்கத்துல போய் பார்த்தா காணாம போயிடுச்சு, தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரு வகையில தண்ணி இருந்த மாதிரி காட்டி இல்லாமல் மறைந்து விட்டதுனால அந்த காணல் நீரைத்தான் நம் மித்யா என்று சொல்ல வேண்டும். அப்ப மித்யாங்கிற வார்த்தையை அசத்தியம் என்று பொருள்படுத்திக் கொள்ளக்கூடாது. மித்யா என்பது இருப்பது போல இருக்கின்றது, அது மாறிக்கொண்டே இருக்கின்றதுங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகம் உள்ளது மற்றும் அனுபவிக்கப்படுகின்றது. உலகம் இருக்கிறது, நம்மளால அனுபவிக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை அசத்தியம் சொல்ல முடியுமா? போய் சொன்னா மத்தவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. எங்க உலகமே இல்லைங்க, உலகம்ங்கிறது பொய்ன்னு சொன்னீங்கன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உலகம் உள்ளதை பார்க்கின்றார்கள். இந்த உலகம் ஒவ்வொருவராலும் அனுபவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே பல விஷயங்கள் அனுபவத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அனுபவத்திற்குள்ள ஒரு பொருளை அசத்தியம், அது இல்லை, அது பொய் என்று சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இந்த ஒரு அடிப்படை உண்மை தெரியாமல் சாஸ்திரம் இருக்குமா? இவ்வளவு உயரிய ஞானத்தை உபதேசிக்கின்ற குருமார்கள், ரிஷிகள், மகான்கள் இந்த ஒரு அடிப்படை உண்மை தெரியாமல் இருப்பார்களா? அப்ப அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க? அசத்தியங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டார்கள், மித்யா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க எடுத்து புரிய வைக்கும் போது நம்ம தெளிவா சொல்லணும். இந்த உலகம் என்பது இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது, அசத்தியம் என்று சொல்லிவிடக் கூடாது. அப்ப இந்த உலகம் என்பது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையால் இது மித்யா என்று யாரால் சொல்ல முடியும்? இப்ப இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை, ஆன்மவியல் கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு மாணவனால் தான் சொல்ல முடியுமே தவிர, எனக்கு தத்துவமே தேவையில்லை, நான் அப்படியே ஆத்ம ஞானத்தை அடைந்து விடுகிறேன்னு சொல்றவங்களுக்கு இது புரியாது. அப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்க? தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் தவறாகவே மனதில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப அதனால இங்க தத்துவ வேகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். ஏன்னா இது ஒரு அடிப்படை கல்வி. காரணம், இந்த கல்வி மனதிற்கு கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. புறவியல் கல்வி, உலகியல் கல்வியை எப்படி நம்ம கற்றுக்கொண்டு பொருளாதாரத்தில் மேல்நிலையை அடைகின்றோமோ, அதுபோல இந்த ஆன்மவியல் கல்வியை கற்றுக்கொண்டு மனதை உயர் பரிமாணத்திற்கு நாம் உயர்த்தியாக வேண்டும். அப்படி உயர் பரிமாணத்திற்கு உயர்த்துகின்ற உத்தம யோகிகள், உத்தம ஞானிகள் தான் இங்கு ஸ்தோத்திரன், பிரம்மனிஷ்டன் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் யாருன்னா பிரம்ம நிஷ்டர்கள் மட்டும்தான். அவர்களை ஸ்தோத்திரன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு சாஸ்திரம் தெரியவில்லை. அப்ப சாஸ்திரம் தெரியாத ஞானிகளை வெறும் பிரம்மனிஷ்டன் என்றுதான் சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது. சாஸ்திரத்தையும் கற்றறிந்து தன்னை பிரம்மனிஷ்டனாகவும் வைத்துக் கொண்டிருக்கின்ற உயர் ஞானிகளைத்தான் ஸ்தோத்திரன், பிரம்மனிஷ்டன் என்று சாஸ்திரம் உரைக்கின்றதுங்கிறது இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் இங்கு பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு எல்லாமே நம்ம பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் நம்ம இது சரி, இது தவறு என்ற இருமைகள் சிக்கிக் கொண்டிருக்க கூடாது. எனக்கு ஒண்ணு வேண்டும், ஒண்ணு வேண்டான்னு மனசு நினைச்சதுன்னா அந்த மனது இருமையில் இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்ப இருமையில் இருக்கின்ற மனம் அந்த இருப்பை அறிந்து கொள்ள முடியாது. அதையும் புரிந்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். அப்ப இங்க ஆத்ம சத்தியம், சுயம் என்பது உண்மையானது. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்முடைய வாழ்க்கையில 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று நான், மற்றொன்று இந்த உலகம். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன? நான், நான் இருக்கிறேன், நான் நான் அப்படிங்கிற தன்னுணர்வு என்னிடத்தில் இருக்கிறது. அப்புறம் எனக்கு வேறாக இன்னொன்னு என்ன இருக்குது? நானுக்கு வேற இன்னொன்னு என்ன இருக்குது? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்கிறது. நான் என்பதற்கு வேறாக இன்னொன்று இருக்கின்றது. அது இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது, இந்த உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளிலும் என்ன இருக்கின்றது? அதற்கு ஒரு பெயர் இருக்கின்றது, வடிவம் இருக்கின்றது, அதனுடைய தரம் இருக்கின்றது. அப்படி பலவிதமாக அந்த பொருள்களை நாம நாம ரூபங்களிலே குறிப்பிடுகின்றோம்.
ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்கிறோம். அந்த பொருளுக்கு வந்து இதனுடைய தரம் இப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு ஒரு பெயர் வைக்கின்றோம். அதுக்கு ஒரு உருவத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதெல்லாம் நம்ம அனுபவத்துக்கு வருது. ஏன்னா இந்த உலகத்துல இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அது நாம ரூபங்களால் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அனுபவம் நம்மிடத்துல இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, நிலையாக இல்லையே. இப்ப நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் நம்ம இடத்துல இருக்கின்றது, அதற்கு ஒரு உருவம் இருக்கின்றது, அதற்கு ஒரு பெயர் இருக்கின்றது. ஆனால் அந்த உருவமும் பெயரும் கொண்ட அத்தனை விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நான் என்பது மட்டும், அதாவது நான் என்கின்ற தன்னுணர்வு மட்டும் மாறாமல் இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப 2 விஷயம் பார்த்தோம். 2 அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஒன்று நான் என்ற தன்னுணர்வு, நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு, தன்னிருப்பு அம்சம் என்னிடத்தில் இருக்கின்றது. எப்ப என்ன கூப்பிட்டு எழுப்பி கேட்டால் நான் இருக்கிறேன் நான் சொல்லுவேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கூட என்ன தட்டி எழுப்பி நீ யாருப்பா, நான் தான், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்பேன். ஏன்? நான் என்ற தன்னுணர்வை நான் என்றும் இழக்க மாட்டேன். ஆனால் நான் பார்க்கின்ற, புறத்தில் பார்க்கின்ற எத்தனை விஷயமானாலும் இருக்கட்டும், எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும், அது மாறிக்கொண்டே தான் இருக்கின்றதே தவிர மாறாமல் இல்லவே இல்லை. அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் இங்க கலந்திருக்கிறது. நம்ம இடத்துல என்ன கலந்திருக்கின்றது? நான் என்ற தன்னுணர்வும், நான் அல்லாத இந்த உலகமும் என்னிடத்திலேயே கலந்திருக்கின்றன. அப்ப இந்த கலவையை தான் நான் நீக்கணும். இந்த கலவையை நான் நீக்கும் போது மட்டும்தான் என்னுடைய சுயம், என்னுடைய சொரூபம் எனக்கு வெளிப்படும். அப்போ இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? நான் என்பது என்றும் மாறாமல் இருக்கின்றது. நான் பார்க்கின்ற இந்த உலகம் பெயரினாலும் வடிவத்தினாலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எப்படி பெயரினாலும் உருவத்தினாலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது? ஒரு செடியை நான் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு விதைன்னு சொன்னேன். அப்ப அந்த விதை என்பது அதற்கு ஒரு பெயர், அதனுடைய உருவம் வேறு. அந்த செடியை கொண்டு போய் மண்ணுக்குள்ள நட்டு வச்சேன். கொஞ்ச நாள் அது துளிர் விட்ட உடனே அதுக்கு பெயரும் வேறு, உருவமும் வேறு. விதையில இருக்கிற உருவம் மாறி அதற்கு துளிர்னு பேரை வச்சுட்டேன். இப்ப அந்த துளிர்கிற பெயரும் அதற்கு வேறு, உருவமும் வேறு. அப்புறம் அந்த துளிர் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு செடிங்கிற பெயருக்கு வந்துருச்சு. இப்ப என்னாச்சு? பேர் மாறி போச்சு. துளிர்னு சொன்ன அதையே நான் இப்ப என்ன சொல்றேன்? செடின்னு சொல்றேன். ஏன் துளிர்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? பெயர் மாத்திட்டேன் அதுக்கு. அதுக்கு வந்து இனிமேல் செடி தான். இப்ப அதை போய் விதைன்னு சொல்லுவேன்னா, விதைன்னு சொல்ல மாட்டேன், துளிர்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து செடின்னு பேர் வச்சுட்டேன். இப்ப அந்த செடி என்ன ஆகுது? அப்படியே கொஞ்சம் பெருசான உடனே மரம் ஆயிடுச்சு. இப்ப நான் உடனே அதை மரம்னு சொல்றேன். திருப்பி அதை விதைன்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். அப்ப விதை, துளிர், செடி, மரம். அந்த மரத்திலே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், கிளைகள்ல பார்த்தா பூ, காய், கனி. அப்ப எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் எல்லாம் எங்கிருந்து வந்தது? ஒரே ஒரு மூலப்பொருள் இருந்துதான் வந்தது. அப்ப மீண்டும் அது எங்க போக போகிறது? அதே மூலப்பொருளுக்கு தான் போக போகின்றது. அப்ப மூலத்திலிருந்து வந்து மீண்டும் மூலத்திற்கு திரும்பக்கூடிய அந்த மாற்றங்கள் பெயராகவும் உருவமாகவும் மாறிக்கொண்டே இருப்பதினாலே அவைகள் எல்லாம் அனாத்மா வஸ்துக்கள். அவைகள் தான் இந்த உலகமாக நம்ம இடத்துல காட்சியாகி கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த உலகமாக காட்சியாகி கொண்டிருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஏதேனும் ஒரு மூலத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அப்ப அந்த மூலத்திற்கு தான் அது மீண்டும் திரும்ப போகின்றது. அப்ப அந்த மூலத்திற்கு திரும்புவதற்கான கால தேசங்களிலே அது பலவாறான பெயர்களிலும் பலவாறான உருவங்களிலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றங்களுக்கு பிறகு அது மீண்டும் மூலத்திற்கு தான் திரும்ப போகின்றது. அப்ப அதனுடைய மூலம் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த மூலமே இந்த நான் தான். அந்த நான்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ளேயே அடங்கிடும். அப்ப இந்த சூட்சுமம் யாருக்கு புரியுமோ, யாருக்கு தெரியுமோ, யார் இதில் தகுதியானவர்களாக மாறுகின்றார்களோ அவர்கள் தான் ஞானி. மற்றவர்கள் எல்லாம் அக்ஞானிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது மிகப்பெரிய உயரிய விஷயமாக இருப்பதனாலே அறியாமையில் இருக்கின்ற மனதை அறிவு வடிவாக மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதற்கான கல்வியை நாம் கற்றாக வேண்டும் என்பது இங்கு ஆணித்தரமாக கூறப்படுகின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த கல்வியை நான் கற்றுக்கொள்ளாமல் நான் ஆன்ம ஞானி ஆகிவிடுவேன் என்று சொல்வது நடைமுறையில் சாத்தியமாகாது என்பதை ஆழமாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப நான் என்பது என்றும் மாறாமல் இருக்கின்றது. இந்த நான் மூலமாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த உலகத்தை அனுபவிப்பனாகிய நான் எனும் உணர்வு மாறாமல் இருக்கின்றது. நான் ஒருபோதும் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இங்கு நான் என்பது சத்தியம். நானற்ற மற்றவைகள் எல்லாம்
மித்தியா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்திற்கான ஒரு தெளிவு நமக்கு வந்துவிட்டது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா. அப்ப இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதை மாறிக்கொண்டே இருக்கின்றதுங்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்ப நம்ம நிறைய உதாரணங்களும் பார்க்கலாம், நடைமுறை உதாரணங்களையும் பார்க்கலாம். இப்ப ஒரு புத்தகத்துல இங்கு கொட்டி இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லைங்களே அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த தத்துவ போதம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த புத்தகத்துல இங்கு கொட்டி இருக்கான்னு நான் உங்களை கேட்கிறேன். நீங்க இல்லைங்களே, இங்கெல்லாம் ஒண்ணு கொட்டலையே, நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், இல்லைங்க உண்மையிலே அதுல இங்கு கொட்டி இருக்குது அப்படிங்கிறேன். அப்படி இங்கு கொட்டுறதா எப்படிங்க நான் படிக்க முடியும்? நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆனா அங்க என்ன புரிந்து கொள்ளணும், அந்த இங்கெல்லாம் எழுத்துக்களாக கொட்டி இருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தாறுமாறா கொட்டி இல்ல, அதுல இங்கு இருக்குது. ஆனா அந்த இங்கெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்காக எழுத்துக்களாக ஒரு வடிவமாக அங்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த எழுத்துக்களாக இருப்பதினாலே அங்கு இங்கு இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அந்த பேப்பர்ல இங்கு இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல தான் மித்யாவுடைய தாற்பயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். மித்யா என்றால் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை என்று சாஸ்திரம் ஏன் சொல்லுகின்றதுன்னா, அது ஒரு சூக்ஷ்மமாக ஒரு பூடகமாக இருக்கிறது. அது கொஞ்சம் ஆழ்ந்து விசாரம் செய்து பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, மாயை என்ற ஒரு விஷயத்தையும் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, மேலோட்டமாக வார்த்தை ஜாலத்திலே மாயை மித்தியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு விளக்கம் கிடைக்காது. அப்ப உண்மையால் மை உள்ளதால் தான் எழுத்துக்களை நாம் காண முடிகின்றது. பேப்பர்ல மை இங்கு கொட்டி இருப்பதனால் தான் நாம் எழுத்துக்களை காண முடிகின்றது. அது போலவே காணல் நீரை தூரத்திலிருந்து பார்க்கின்றோம், பிறகு அந்த காணல் நீர் அருகில் சென்று பார்த்தால் அங்க அந்த நீர் என்பது உண்மையில் இல்லை. அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதன் பின்னாலே ஒரு சூட்சமும் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அது இருப்பது போல இருந்து மறைந்து விடுவதனாலே அது மித்யா என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் அது அசத்தியம் என்று கூறிவிடக் கூடாது, அது இல்லவே இல்லை என்று கூறிவிடக் கூடாது. நோட் புக்ல இங்கு இல்லவே இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. இங்கு இருக்கின்றது, ஆனால் எழுத்து வடிவாக இருக்கின்றது. அதே மாதிரி நீர் இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது? காணல் நீராக இருக்கின்றது. அங்க நீரே இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நீரே இல்லை என்று சொன்னால் என்ன ஆயிடும், அப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நீர் தெரியுதுன்னு ஒருத்தர் பக்கத்துல கேள்வி கேட்பான். அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், ஆமாங்க நீர் இருக்கு, உங்களுக்கு தெரியுதானா எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கும் தெரியுது, ஆனா எப்படி தெரியுது? அது உண்மையான நீர் அல்ல, ஒரு காணல் நீர் என்று எனக்கு தெரிகிறது. அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சாஸ்திரம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சரியான ஒரு விவேகத்தை கொடுக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்தை கொடுக்கின்றது. இந்த விவேகம் வரணும், ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிவு வரணும். வந்தால்தான் அவன் ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். இல்லைன்னா அவன் ஞானிங்கிற பேரே கிடையாது. அப்ப இது போல இல்லாத ஒன்றை நாம் இல்லை என்று எப்படி உறுதியாக நம்புகின்றோமோ அது போல இருக்கின்ற ஒன்றையும் இல்லை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற நிலை நம்ம இடத்திலே இருக்கின்றது. அது மாதிரிதான் இப்ப பிரம்மம் இருக்கிறது நமக்கு தெரியல, அந்த உலகம் இருப்பது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம இப்ப எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகம் தான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். பிரம்மம் கண்ணுக்கு தெரியாதனால அது இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இங்க பகுத்தறிவுன்னா இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பகுத்தறிய தெரியாம ஒரேடியா கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல பகுத்தறிவு. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு ஒரே வார்த்தை போதும், அதுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை. இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. ஆனால் இருக்கின்றதுன்னு சொன்னா அதுக்கு 1000 விளக்கங்கள் கொடுத்து புரிய வைக்க வேண்டும். அப்ப இங்க சாஸ்திரம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்று சொல்வது எளிது, ஆனால் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இத்தனை விளக்கங்கள் தேவைப்படுகின்றதுங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம் கண்ணினால் காணப்படுகின்ற உண்மையிலேயே இருப்பது போல உள்ள இந்த பிரபஞ்சம் உண்மையில் இல்லை என்று எப்படியும் கூறிவிட முடியாது. அதை மித்யா என்றுதான் நாம் இங்கு கூற வேண்டும். ஆனால் இருப்பது சத்தியம் மட்டுமே, அதனோடு அசத்தியம் கலந்து இருப்பது போல தெரிவது தோற்ற மாயை என்பதை நமக்கு அறிவுபூர்வமாக இங்கு உறுதிப்படுத்தவே இந்த வேதாந்த பாடங்கள் நமக்கு உதவுகின்றன. அப்போ அனுபவத்திற்கு உண்மையில் வருகின்ற அசத்தியமான இந்த உலகம் அனுபவத்திற்கு உண்மையில் இல்லாத தற்பொழுது, அதாவது இப்போ நம்ம இங்க ஒரு பூனை இருக்கான்னு கேட்டா இங்க ஒரு பூனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க பூனை இல்லைங்கிற இந்த ஒரு அசத்தியமான வார்த்தைக்கும் இந்த உலகம் இல்லை என்ற அசத்தியமான வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நடைமுறையில் நாம் இதை எப்படி பார்க்கிறோம் என்ற விஷயத்தில் தான் இங்க மித்யாவுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியும். இப்ப ஒட்டுமொத்தமா வேதாந்தத்தை அறகுறையா படிச்சுட்டோ அல்லது யாராவது சொன்ன விஷயத்த 2 வார்த்தையை காதுல கேட்டுக்கிட்டோ இருப்பது பிரம்மம் மட்டுமே, இந்த உலகமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் ஒழுங்கா வேதாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகம் மாயை அப்படின்னா எந்த அடிப்படையில மாயை, இந்த உலகம் மித்தியானா எந்த அடிப்படையில மித்தியா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம
இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஏத்துக்குவான்? அப்ப அவன் என்ன சொல்லுவான்? இல்லையா, நான் அந்த உலகத்தை பார்க்கிறேனே, இந்த உலகத்துல நான் அனுபவம் அடைகிறேனே, நீங்க இந்த உலகத்தை இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வேதாந்திகள்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதையோ போட்டு குழப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? இந்த வேதாந்த பாடத்துக்கு வராம ஓடிடுவான். அப்ப வேதாந்த பாடத்துக்கு வந்து இது என்ன சொல்ல வருது வேதாந்தம் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாவும் ரொம்ப இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட நம்ம இதை கத்துக்கிட்டாதான் இங்க அது என்ன நமக்கு புரிய வைக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடுவோம். அப்ப அவங்க தான் தெளிந்த ஞானிகளாகவும் அறிவாளிகளாகவும் இங்க இருக்க முடியும். அப்போ அனுபவத்திற்கு உண்மையில் இருக்கின்ற இந்த உலகத்தை அசத்தியம் என்று சொல்லக்கூடாது, மித்யா என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மித்யா என்றால் என்ன? உண்மையில் அது இல்லை, ஆனால் இருப்பது போல அனுபவத்திற்கு இருக்கின்றது. அப்போ இது அசத்தியம் அல்ல, மித்யா என்பது தெளிவு இருக்க வேண்டும். அப்ப இங்க தத்துவ விவேகம்னா என்னென்ன கலந்து இருக்குது? சத்திய மித்திய விவேகம் நமக்கு தேவைப்படுகிறது. எது சத்தியா எது மித்தியா அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை நாம் இங்க தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இங்க தத்துவ விவேகம் என்பதே ஒரு முழுமை அடைகின்றது. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிஜமும் நிழலும் போல, பாம்பும் கயிறும் போல பார்க்கலாம். ஏன்னா ரெண்டும் அப்படித்தானே தெரியுது. பார்த்தா அங்க பாம்பு மாதிரி தெரியுது, அது என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது கயிறு. அப்ப உண்மையிலே பார்த்தா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அது ஆள் இல்ல, நிழல்னு தெரியுது. ஏன்னா நம்ம சில இடத்துல இந்த வேதாந்த பாடங்களை படிக்கும்போது இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுப்போம். கட்டையில் கல்வன் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுப்போம். எப்படின்னா, இப்ப இரவு நேரத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க கார்ல, அப்ப தூரத்துல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். உடனே யாரோ ஒரு ஆள் நிக்கிறான் போல் இருக்கேன், நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அது ஆள் கிடையாது, கை காட்டி மரம். அதாவது இந்த பக்கம் போனா செங்கல்பட்டு, அந்த பக்கம் போனா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிற மரமே தூரத்துல இருந்து பார்த்தா ஆள் மாதிரியே தெரியும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவு வந்துடும். அப்ப எதையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது, அதை விசாரித்து அறிய வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்பது எந்த அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறது இங்க தத்துவ விவேகத்தின் வாயிலாக விளக்க முற்படுகின்றது. அதை நாம் இங்க புரிந்து கொண்டு இதை பிரித்து அறிந்து கொள்வதுதான் இங்கு உண்மையிலேயே விவேகம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இதுதான் இங்கு தத்துவ விவேகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த அடிப்படையில இப்ப ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆத்மா என்றால் என்ன? அதை பத்தி இங்க இந்த தத்துவ போதம் சொல்லுது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் யத்ரிக்தஹ பஞ்ச கோசாதீத சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன் எஸ் திஷ்டதி ச ஆத்மா அப்படின்னு சொல்லி தத்துவ போதம் நூல் ஆத்மாவையும் அனாத்மாவை பற்றியும் வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு விளக்குகின்றது. இங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நான் என்று சொல்லுகின்ற தன்னுணர்வு ஒன்றையே ஆத்மா என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. இங்க ஆத்மானா என்ன தெரியுமா? எங்கேயோ நமக்கு தெரியாம ஒண்ணு இருக்குது மேல, அது கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு, அதுதான் பிரம்மம் போல் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு நான் ஏதோ பயங்கர தவம் இருக்கணும் போல் இருக்கு, அப்புறம் அப்படியே நான் அதுக்குண்டான பயிற்சிகளெல்லாம் பயங்கரமா செய்யணும் போல் இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம கற்பனையில இருக்கிறோம் இல்லையா? அதையெல்லாம் உடைக்குது. எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தன்னுணர்வு ஒன்றே ஆத்மா அப்படின்ட்டு இங்க ஆணித்தரமாக சுட்டி காட்டுகின்றது. இப்ப அந்த தன்னுணர்வாகிய நான் என்றும் மாறாமல் இருக்கின்றேன். எப்பொழுதும் நான் 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 என்று என்னை சொல்லிக்கொண்டே இருப்பேன், எந்த காலத்திலும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். ஆனால் நான் எப்படி இருக்கின்றேன், அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப உண்மையிலே நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நான் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த உடலை. அப்ப இந்த உடலை நான் சொல்றதுனால உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? நான் மாறிக்கொண்டே அல்லவா இருக்கிறேன். நான் பிறக்கும் போது சின்ன குழந்தையா இருந்தேன், இப்ப நான் இவ்வளவு பெரிய வயசானவனா மாறிட்டேன். அப்ப நான் மாறிக்கொண்டே இருக்கின்ற நான் எப்படி சத்தியமான பொருளாக இருக்க முடியும், பிரம்மமாக இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வரும். அது மாதிரி உங்களுக்கும் வரும். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நான் நான் என்று சொல்லுகின்ற தன்னுணர்வு ஒன்றையே ஆத்மா அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்ப ஆத்மாங்கிற சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆத்மா என்பது உணர்வுன்னு தான் இங்க சொல்லுதே தவிர உடல்னு சொல்லவே இல்லையே. எப்ப அது சொல்லிச்சு உடல்னுட்டு? நீங்களா உடல்னு நினைச்சுக்கிட்டு நான் நான் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு சாஸ்திரம் பொறுப்பாகுமா? நீங்க தவறாக ஒன்றை ஏற்றி வைத்துக் கொண்டு நான் நான் சொல்லிட்டு இருந்தா யார் பொறுப்பு? அப்ப நம்முடைய அஜ்ஞானம் தான் அங்க காரணம். அதை இங்க எப்படி சாஸ்திரம் விளக்குதுன்னா, அறியாமையினாலே நான் என்பது உடல் என்பதாக நாம் அனைவரும் பொதுவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
அப்படி பார்த்தாலும் கூட இந்த நான் என்பது நாம் பயன்படுத்துகின்ற இடத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றது. எப்படி? இப்ப நான் என்பது சில நேரங்களில் உடலை குறித்தும் கூறுகின்றேன், சில நேரங்களில் மனதை குறித்தும் கூறுகின்றேன், இன்னும் சில நேரங்களில் புத்தியை குறித்தும் கூறுகின்றேன், இன்னும் சில நேரங்களில் அறிவை குறித்தும் கூறுகின்றேன். அப்ப நான் என்கின்ற ஒரு வார்த்தையை நான் பலவிதமான அர்த்தங்களில் கையாளுகின்றேன். ஆனால் இங்கு நான் என்பதை நாம் எந்த அர்த்தத்தில் உண்மையில் புரிந்து கொண்டுள்ளோம் என்று பார்த்தால் தவறாகவே புரிந்து கொண்டு கையாண்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் என்பதை நாம் தவறாகத்தான் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நான் என்பது உண்மையிலேயே அந்த சத்திய வஸ்துவான தன்னுணர்வு. அதுதான் இங்க ஆத்மா என்று வேதாந்தம் சுட்டிக்காட்டுகின்றது. இப்ப வேதாந்தம் உண்மையிலேயே எங்கு தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்பதற்கு உண்மையான வஸ்து ஒன்று உள்ளது என்றால் அது தன்னுணர்வு அப்படிங்கிற தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இங்க வேதாந்தமே தொடங்குது. அப்போ இங்க நான் என்ற சொல்லுக்கு உண்மையல்லாத ஒன்றையும் பலவற்றையும் கலந்து புரிந்து வைத்துக் கொண்டுள்ளோம் என்பது இங்கு நமக்கு ஆரம்பத்திலேயே அறிவுறுத்துகின்றது. அப்ப இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, இப்ப எது என்னுடையது என்று கூறுகின்றோமோ அது நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. ஏனென்றால் இப்ப நான் என்னுடையதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னா அது நானாக இருக்க முடியாது இல்லையா? அதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லையல்ல? இப்ப நீங்க அந்த பேனா என்னுடையதுன்னு சொல்றீங்க, அந்த புத்தகம் என்னுடையது என்று சொல்கிறீர்கள். அப்ப அது நீங்களா இருக்க முடியாதுல்ல? அப்போ இங்க நான் என்பதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இந்த உடலை நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறதுனால இப்ப நான் என்ன பண்றேன்? டாக்டர் கிட்ட போறேன். போன உடனே நான் சரியில்லைன்னு சொல்லுவேன் நான் டாக்டர் கிட்ட போய்? அப்படி சொல்ல மாட்டேன்ல. என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்றேன். டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன சொல்றேன்? நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்றேன். அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? இந்த உடம்பைத்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும் நான் மாறிக்கிறேன். மாறிக்கிட்டு என்ன சொல்றேன் தெரியுமா? என்னுடைய உடம்பு சரியில்லைங்கிறேன். அப்ப என்னுடைய உடம்பு நான் அங்க சொல்லும் போது அப்ப நான் என்பவன் அந்த உடம்புக்கு வேறாகத்தான் இருக்கின்றேன் என்கிறது நமக்கு அங்க புரியுதா? அப்ப அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ எந்த இடத்திலே எது என்னுடையது என்று கூறுகின்றோமோ அது நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய உடம்புன்னு சொல்றேன். அப்ப அது நிச்சயமாக நானாக இருக்க முடியாது. அதே மாதிரி எதை நான் என்று கூறுகின்றேனோ நிச்சயமாக அது என்னுடையதாக இருக்க முடியாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதை நான் என்று சொல்லிட்டனோ அப்ப நான் இருக்கிறேன், நான் என்ன சொல்லிட்டேன். நான் இருக்கிறேன் எனக்கு சொன்ன உடனே அந்த பேனாவை போய் நான் சொல்லுவனா? அந்த புத்தகத்தை போய் நான் சொல்லுவனா? சொல்ல மாட்டேன். அப்ப இங்க நான் என்றால் அது தனித்துவமானது, உணர்வு அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்? நான்ங்கிறத இந்த உடம்பு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த உடம்பு தான் நான் உறுதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமானா? இல்ல. டாக்டர் கிட்ட போகும்போது என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல மட்டும் உடம்பை நம்ம நீக்கிக்கிட்டு அந்த உடம்புக்கு வேறாக நான் வேற ஒருத்தன், உடம்பு வேற அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். அப்ப இந்த நானுங்கிற விஷயத்துல நிறைய குழப்பங்கள் நம்ம இடத்திலேயே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடலை சில நேரங்களில் நான் என்று அழைக்கின்றோம், சில நேரங்களில் என்னுடையது என்றும் அழைக்கின்றோம். இதிலிருந்து நான் என்ற சொல்லிலே நமக்கு குழப்பம் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்போது நாம் இதை விசாரம் செய்து பார்த்தால் எது உண்மையான நான் என்று அறிய முற்பட்டால் ஆத்மா என்ற தன்னுணர்வு ஒன்று மட்டுமே நான் என்பதற்கு உண்மையான அர்த்தமாக இங்கு அறியப்படுகின்றது. அப்ப இங்க நான் என்றால் யாரு? நான் என்பது ஆத்மா. அப்ப அனாத்மானா என்ன? அது நான் அல்லாதது. நான் அல்லாத விஷயங்கள் எல்லாம் அனாத்மா. எது நானோ அதுவே ஆத்மா. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்ப நானே எல்லாமாக இருக்கிறேன். எப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்க போறோம். அப்ப நான் அல்லாதவற்றை நான் என்று தவறாக கலந்து புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல நம்ம இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகின்றது. அப்ப ஆத்மா என்ற தத்துவத்திலே அனாத்மாவை நாம் கலந்து வைத்துக் கொண்டு குழப்பத்திலே இருப்பதினால்தான் தவறானவற்றை நீக்கி சரியானவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த சாஸ்திரம் விரும்புகின்றது. அப்ப இதற்காகத்தான் இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் வந்து சாதகனுடைய மாணவனுடைய அறியாமையை நீக்குகின்றது. வேற ஒண்ணும் செய்யறது இல்லை. இந்த சாஸ்திரமும் சத்குருவும் வந்து என்ன பண்றாங்க? ஒரு மாணவனுக்கு அறிவை எல்லாம் புகட்டுறது கிடையாது.
அவனிடத்தில் இருக்கின்ற அறியாமையை நீக்கி காட்டுகின்றது. ஏனென்றால் அவன் அறிவாகத்தான் இருக்கின்றான். ஆனா அந்த நான் என்ற தன்னுணர்வு அவனுக்கு தெரியாதனாலதான் ஆத்மான்னா எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு, அது எனக்கு வேறாக இருக்கும் போல் இருக்கு, அது எதையோ பிரம்மாண்டமா இருக்கும் போல் இருக்குன்றலாம் அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அப்புறம் நான் வேறு அது வேறுன்னு நினைச்சுக்கிறான். இது மாதிரி பல அறியாமைகள் அவனிடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த புரிதலை அவனுக்கு உண்டாக்குவதுதான் இங்க சாஸ்திரமும் சத்குரும் செய்ய வேண்டிய வேலையாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அனாத்மாவில் நம்மிடையே நான் என்ற புத்தி உள்ளதை இங்கு சுட்டிக்காட்டி அவைகள் என்னென்ன என்பதை தான் இந்த சாஸ்திரம் இப்போ விளக்கப் போகின்றது. அப்படிங்க ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா என்றால் சத்திய வஸ்து, அது என்றென்றும் இருப்பது, அது நிலையானது, அது நித்தியமானது, அதுவே நான் என்ற தன்னுணர்வு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் என்ற தன்னுணர்வு என்றும் அழியாதது. இந்த உடல் அழிந்து போகலாம், இந்த மனம் அழிந்து போகலாம், ஆனா அந்த உணர்வு என்றும் அழியாது, அது என்றும் இருக்கின்றது, அதுதான் நித்தியமானது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நித்தியமான உணர்வு தான் நான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் அதுவாகவே மாறிவிடுவோம். அப்ப அந்த தன்மைக்கு எப்படி போறதுங்கிறதெல்லாம் இங்க நம்ம சாஸ்திரம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கும். இப்ப அதை நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். அப்ப இதுல ஆத்மா என்பது நான், ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற அனைத்தும் அனாத்மா என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அனாத்மான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்ட வருதுன்னா அது சரீரங்கள், கோஷங்கள், அவஸ்தைகள் என்று இந்த அனாத்மா விஷயங்களை நமக்கு சுட்டிக்காட்ட போகின்றது. இப்ப இந்த சரீரங்கள் அப்படின்னா நமக்கு என்னென்ன சரீரங்கள் இருக்கின்றது அப்படின்னா 3 விதமான சரீரங்கள் இருக்கின்றன. ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். இப்ப நான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தது எதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? இந்த உடம்பைத்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அப்படி இந்த உடம்பைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த உடம்பு எனக்கு இது மட்டும் தானா? இல்லை, இந்த உடம்பு இன்னும் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அப்ப உனக்கு உண்மையான உடம்புன்னு என்ன தெரியுமாப்பா? ஸ்தூல சரீரம் உன்னிடத்தில் இருக்கின்றது, சூட்சும சரீரம் இருக்கின்றது, காரண சரீரம் இருக்கின்றது. 3 தேகங்களை கொண்டவன் நீ அப்படின்னு இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த 3 தேகங்களும் எப்படிப்பட்டது, இதில் இந்த தேகம் அல்ல நீ, இந்த அனாத்மாவல்ல நீ, நீ அந்த உணர்வாகிய ஆத்மா அப்படின்னு இங்கு சுட்டிக்காட்ட போகிறது. அப்ப இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக இப்ப இந்த சரீரங்களை பற்றியும், கோஷங்களை பற்றியும், அவஸ்தைகளை பற்றியும். கோஷங்கள் என்னென்ன இருக்குது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. இந்த 5 கோஷங்கள் தான் இந்த ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப என்னென்ன மறைச்சுக்கிட்டு இருக்குது? இந்த 3 உடல்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன, 5 கோஷங்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன, அப்புறம் 3 அவஸ்தைகள் மறைத்துக் கொண்டிருக்கின்றன. என்னென்ன அவஸ்தைகள்? விழிப்பு நிலை அவஸ்தை, கனவு நிலை அவஸ்தை, ஆழ்ந்த உறக்க நிலை அவஸ்தை. இதெல்லாம் நமக்கு அனுபவமா இருக்குது வாழ்க்கையில. அப்ப இது மாதிரி நமக்கு இந்த சரீரங்கள், அதாவது இந்த உடல்கள் எப்படிப்பட்ட உடல்கள் இருக்கின்றன, என்னென்ன கோஷங்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன, என்னென்ன அவஸ்தைகள் நம்ம இடத்துல இருக்கின்றனங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நாளை வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த சரீரங்கள் டாபிக் எடுத்தோம்னா அதுல ஸ்தூல சரீரத்தை பத்தி நிறைய பேசணும், சூட்சும சரீரத்தை பத்தி நிறைய பேசணும், காரண சரீரத்தை பத்தி நிறைய பேசணும். அப்ப இந்த 3 சரீரங்களை கடந்த பிறகு 5 கோஷங்களை பத்தி பேச வேண்டியிருக்கு. 5 கோஷங்கள் அன்னமய கோஷம் என்றால் என்ன, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்றால் என்ன, ஒவ்வொரு கோஷங்களையும் தனித்தனியா உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் அவஸ்தைகள், விழிப்பு நிலை அவஸ்தை, கனவு நிலை அவஸ்தை, ஆள் உறக்க நிலை அவஸ்தை தனித்தனியா புரிய வைக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம சேர்ந்து நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இவையெல்லாம் நமக்கு ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற அனாத்மா விஷயங்கள். அப்ப இதையெல்லாம் நீக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தத்துவம் இருக்கும், அதுதான் ஆன்ம தத்துவம், அதுதான் பிரம்மம், அதுதான் நான் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அது புரிய வந்துட்டா அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அப்புறம் நம்ம இருக்க வேண்டியது என்ன? இந்த உலகம் பாட்டு இருந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எப்படி தெரியும்? இந்த உலகம் ஒரு திரைப்படம் மாதிரி தெரியும். படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். படம் ஓடுறதுல எல்லாம் எந்த சீன் வரும், என்ன பிரச்சனை வேணா வரும். அது சினிமால போய் உட்காந்து எப்படி நீங்க குண்டு வெடிக்கிற சீனையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, கோயில் கும்பாபிஷேகத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கோயில் கும்பாபிஷேகம் வந்த உடனே கன்னத்துல போட்டுக்க மாட்டீங்க, குண்டு வெடிச்ச உடனே பதற மாட்டீங்க. ஏன்னா நீங்க சினிமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பதற மாட்டீங்க. உடனே அந்த ஸ்கிரீனுக்கு போய் கற்பூரத்தை காட்ட மாட்டீங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது இல்ல ஒரு அம்பாள் உருவம் வருதுன்னா அந்த அம்பாள் உருவத்துல போய் ஸ்கிரீன் முன்னாடி நீங்க கற்பூர ஜோதி காட்ட மாட்டீங்க. ஏன்னா அது திரைப்படம், ஒரு போலியானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க புத்திசாலியா இருக்கிறதுனால. ஆனா புத்தி இல்லாத மனிதர்கள் என்ன பண்ணுவான்னா, தியேட்டர்ல அம்பாள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கேயே கற்பூரத்தை காட்டுவான், அங்கேயே பூவை தூக்கி தூவான். அப்புறம் விஜய் வராருன்னு வச்சுங்க, அப்படியே பூவை தூக்கி அள்ளி எடுப்பான். ஏன்னா அவனுக்கு விஜய் உண்மையிலேயே இருக்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான்.
அப்போ அந்த சினிமா படத்திலே 2 விதமான கேட்டகரி பீப்புள்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு திரையரங்குக்குள்ள போயிட்டோம்னா, நம்மள மாரி புத்திசாலிகள் அது திரைப்படம் என்பதாக பார்ப்போம். அப்ப அந்த திரைப்படத்தினால நம்ம ரியாக்ட் ஆக மாட்டோம். என்ன மாரி ரியாக்ட் ஆக மாட்டோம்? இது ஒரு பொய்யானது, ஒரு பொய்யான காட்சி. அப்ப இதுல போய் நம்ம கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா, சாமிக்கு உடனே எழுந்து கும்பிடுறதோ, கண்டத்துல போட்டுக்கிறதோ செய்ய மாட்டோம். ஏன்னா, அது வந்து போலியா ஓடிட்டு இருக்கிற படம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்க ஒரு குண்டு வெடிக்குதுன்னா, ஐயய்யோ! இத்தன பேர் செத்துட்டாங்களேன்னு பதற மாட்டோம். காரணம் என்ன? அது திரைப்படம். அப்ப அந்த தெளிவு நமக்கு எங்க இருக்குது? திரைப்படத்துல இருக்கு. ஆனா அதே திரைப்படத்துல மூழ்கி போயிடுறான் பாருங்க, அஞ்ஞானிகள். அவன் என்ன பண்ணுவான்? குண்டு வெடிச்ச உடனே, ஐயோ! குண்டு வெடிச்சிருச்சு, இத்தன பேர் செத்துட்டாங்களேன்னு அப்படியே பதறுவான். அப்புறம் கும்பாபிஷேகம் நடந்த உடனே, ஐயோ! கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டு, அந்த கற்பூரத்த எடுத்து, அந்த ஊதுபத்தி எடுத்து அங்கேயே காட்டிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் பூவ எடுத்து தூவி விடுவான் ஸ்கிரீனுக்கு. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள்ல இந்த உலகத்துல இருக்காங்க. இப்ப இந்த லைவ்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல, இந்த திரைப்படத்துல. இப்ப இது ஒரு பெரிய படம் ஓடிட்டு இருக்கு. பிரபஞ்சம் என்ற திரைப்படம். இந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சம்ன்ற திரைப்படத்துல, இப்ப ஞானிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஆஹா அழகா ஓடிட்டு இருக்கு சினிமா. குண்டு வெடிக்குது, கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஜாலியா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கும்பாபிஷேகம் நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, குண்டு வெடிச்சாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தான் ஞானிங்க. ஆனா அஞ்ஞானிங்க என்ன பண்ணுவான்? குண்டு வெடிச்ச உடனே, ஐயோ! இத்தனை பேர் செத்துட்டாங்களேன்னு பதறுவான். கும்பாபிஷேகம் நடந்த உடனே அப்படியே கன்னத்துல போட்டுக்கிட்டு அந்த கோயில்ல சுத்தி வருவான். அப்ப இவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள். இந்த தெளிவு வந்து ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம்னு புரிந்து கொண்டு படத்தை பார்ப்பாங்க. அப்ப இந்த தெளிவு நமக்கு வந்துருச்சுன்னா, நாமளும் இந்த உலகத்தை திரைப்படம் மாரி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது உங்களுக்கு வாழ்றதுக்கு உண்டான வழிய சொல்லித் தரேன். நெறைய பேர் நெனச்சுக்கிட்டாங்கன்னா, பிரம்ம ஞானி ஆன உடனே நம்ம வாழவே முடியாது போல் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஜடப்பொருளா மாறிடுவோம் போல் இருக்கு. எதுவுமே செய்ய முடியாது போல் இருக்குன்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் வேதாந்தம் படிக்க வந்தவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, இந்த வேதாந்தத்தை படிச்சு முடிச்சுட்டா போச்சு, நம்ம வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் விட்டுட்டு ஓடிடணும் போல் இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. ஒண்ணும் விட வேண்டாம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, மா தியாகியா வாழ்ந்தாலும் சரி, மா போகியா வாழ்ந்தாலும் சரி, கைவல்ய நவநீதம் 2 விதத்தையும் அங்கீகரிக்குது. நீ ஞானிப்பா. உனக்கு இந்த உலகத்துல என்ஜாய் பண்றதுன்னா பண்ணு. உனக்கு தெரியும் இது திரைப்படம்ன்ட்டு. காமெடி சீன் வந்தா சிரி, அந்த அழுகை சீன் வந்தா அழு. ஆனா அது திரைப்படம்னு பாரு. அத விட்டுட்டு அதுல உண்மையா போய் கலந்துக்கிட்டீன்னா நீ ஏமாந்து போயிடுவ. அப்படின்னு மட்டும் சொல்லுது. அப்ப அந்த தெளிவு, அந்த புரிதல் இருக்கிறவன் ஞானி. அவன் மா போகியா கூட வாழலாம். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஜனக மகாராஜா எப்படி வாழ்ந்தாரு? இந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவ்வளவு பெரிய ராஜா. பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பகவான் கிருஷ்ணர் ஞானி தான். உலகத்தையே ஆண்டுகிட்டு இல்லையா? அவர் வந்து போர் புரியலையா? உலகத்துல எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஞானிகள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். எதையும் விட்டுட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் திரைப்படம் தானே. அதுல கலந்துக்கிட்டு நாமளும் ஒரு கேரக்டர் நடிப்போமே. நமக்கு ஒரு சீன் கொடுத்திருக்காங்க. ஜாலியா செய்வோம். இன்னும் நல்லாவே செய்வோம். சிவாஜி கணேசனோட நம்ம செவாலிய சிவாஜின்னு பட்டத்தை வாங்குறத விட நம்ம நல்ல பட்டத்தை நாம வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் சீரியஸா நடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்புக்குள்ள நம்ம போயிடணும் தான் இங்க நான் சொல்ல வரேன். அப்ப அதுக்கெல்லாம் எப்ப போக முடியும்னா, ஒரு தெளிவும் புரிதலும் வந்தா தான் போக முடியும். இல்லன்னா மனசு என்ன பண்ணும்னா, என்னமோ ஒண்ணு புதுசா பிடிக்க போற மாதிரி நினைச்சுக்கிட்டு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நான் படிக்க போறதா நினைச்சுக்கோ. இல்லன்னா எதையோ ஒண்ணு பிடிக்கிறேன்ட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஏதோ பயிற்சிகள் கொடுங்க, நான் பிரம்மத்தை பார்க்க போறேன். அந்த முயற்சி பண்ணி பார்க்கிறேன், இந்த முயற்சி பண்ணி பார்க்கிறேன்னு துடிக்கும். எல்லாம் மனதனுடைய சேஷ்டை. இங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், ஆனந்தமா வாழலாம். ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஜாலியா இருக்கும். ரொம்ப ஜாய்ஃபுல்லா வாழ முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க ஜாலியா வாழவே முடியாது. ஏன்னா, உங்களுக்கு இருமைகள் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப நீங்க ஆத்ம ஞானியா மாறிடுறீங்களோ, அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் ரசிக்கலாம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு ஜாய்ஃபுல் லைஃப். எல்லாத்துலயும் கலந்துக்கலாம். அப்போ நீங்க மா போகியா கூட வாழ்ந்துட்டு போங்க. சந்தோஷம் தான். இல்ல எனக்கு அப்படிலாம் வாழ பிடிக்கலைங்க, நான் கம்முனு அமைதியா உட்கார்ந்துடுறேன். தாராளமா உட்கார்ந்துக்குங்க. மா தியாகி. அப்படி உங்களுக்கு ஒரு பேரு. அந்த இடத்துல மா தியாகின்னு பேரு. இப்படி வாழ்ந்தீங்கன்னா மா போகின்னு பேரு. ஆனா மா தியாகி, மா போகின்னாலும் அவன் ஞானி தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மற்றவர்கள் யாரும் கமெண்ட் சொல்ல வேண்டியதில்ல. ஞானிக்கு வந்து யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா, இப்ப இவன் வந்து போலி சாமியாரு, போலி ஞானின்னு சொன்னான்னு வச்சுக்கீங்களேன். இதே சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? யாரெல்லாம் ஞானிகளை தூசிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த ஞானிகளுடைய கெட்ட கர்மாக்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். யாரெல்லாம் ஞானியை போற்றுகின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த ஞானியினுடைய நல்ல கர்மாக்கள் போய் சேர்ந்து விடும். அப்ப ஞானி என்பவன் சராசரி மனிதனாக இருந்து தான் ஞானி ஆகியிருக்கின்றான். அவன் திடீர்னு ஞானி ஆகல.
அப்ப அவன் ஞானி ஆவதற்கு முன்னாடி அவன் என்னென்ன பாவங்கள் செஞ்சானோ, புண்ணியங்கள் செய்தானோ, அந்த பாவ புண்ணிய கர்மா அவனிடத்தில் இருக்கின்றது. அது இந்த பிறவியில் மட்டுமல்ல, இதற்கு முன்பு செய்த பல்வேறு பிறவிகளாக அவன் பல பிறவிகளிலே பாவ புண்ணியங்கள் செய்ததின் காரணமாகத்தான் இந்த பிறவியிலும் அவன் உடல் எடுத்து வந்திருக்கின்றான். இல்லைன்னா போன பிறவிலே முடிச்சிட்டு போயிருப்பான். அப்ப இந்த பிறவியிலும் அவன் உடல் எடுத்து வந்திருப்பதினாலே அவன் பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டவனாகத்தான் இருக்கின்றான். ஞானியும் அப்படித்தான் இருக்கின்றான். ஆனால் அவன் அடைந்த ஆத்ம ஞானத்திலே அவனுடைய பாவ புண்ணியங்கள் எப்படி கரைகின்றது என்று பார்த்தால், ஞானியை யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றான். ஞானியை யாரெல்லாம் தூற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பாவத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றான். ஆக மொத்தத்திலே ஞானி இந்த உடலை விட்டு போகின்ற பொழுது பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. இனி அவன் வருவதும் இல்லை, அவன் போவதும் இல்லை. அவன் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அவனே ஞானி, அவனே பிரம்மம். இதை தெரிந்து கொண்டால் ஆனந்தமாக வாழ முடியும். இதுதான் இங்க விஷயமே. அப்ப மேலும் இந்த பாடத்தை நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.